நம்ம பிரிண்ட் ஃபேக்ட்ரியில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோனிகா மினோல்டா 1500 பிரிண்டரோட டோனர் ரீசெட் பண்ணுறதோட ஆப்ஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சில பேர் ரீஃபில் பண்ணிடுவாங்க. ரீஃபில் பண்ணதுக்கப்புறம் பிரிண்டருக்குள்ளே டோனர் போடுறப்போ உங்களுக்கு வந்து டோனர் லோன்னு காமிக்கும். அந்த டோனர் லோன்னு காமிக்கிறத வந்து திரும்பவும் பிரிண்டரில் வந்து ரீசெட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பவுட்ரு உள்ளே இருக்கிற மாதிரி காமிக்கும். அதனால் இந்த டோனர் ரீசெட் பண்ணுற ஆப்ஷன் எப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டோனர் போகிற டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பிரிண்டர் ஆன் பண்ணி வச்சுருங்க. இப்போது அந்த லைட் எரர் காமிக்குது பாருங்கள். எரர் காமிக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோ பட்டனை ஒரு 10 செகண்ட் அழுத்தி பிடிச்சிருங்க. எல்லா லைட்டும் பிளிங்க் ஆகும். இப்போ மறுக்காலும் 2 தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள் கோ பட்டனை. இப்போயும் எல்லா லைட்டும் பிளிங்க் ஆகும். இப்போ வந்து கோ பட்டனை 5 தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள். 2, 3, 4, 5. இப்போ கோ பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் டோனர் போடுற அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோனர் இப்போ ரீசெட் ஆகிருக்கும். ரீசெட் ஆன டோனர் மறுக்காலும் வார்ம் அப் ஆகும். இதுக்கு வந்து ஒரு 10லேருந்து 20 செகண்ட் எடுத்துக்கும். எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோனர் வந்து ரீசெட் ஆகிரும். இந்த டோனர் வந்து ரீசெட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த ரெடிங்கிற பட்டனில் வந்து க்ரீன் கலர் லைட் எரியும். எரிஞ்சு நின்றுச்சுன்னா உங்களுக்கு ரெடிங்கிற ஸ்டேட்டஸ் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோ பட்டனை திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3 அப்படிங்கிற ஆப்ஷனில் மறுக்காலும் கோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னாகும், ஒரு செல்ஃப் டெஸ்ட் பிரிண்ட் பேஜ் வரும். அதை வச்சுட்டு நம்ம டோனர் வந்து ரீசெட் ஆகிடுச்சுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம திரும்பவும் ஒரு பிரிண்ட் ஃபேக்ட்ரி பிரிண்டர் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுகிறேன்.